அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தீரே. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தீரே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களை, அசோக மன்னன் அவனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அசோக மன்னன் பல போர்கள் புரிந்திருக்கிறான். அவன் எந்த போருக்கு சென்றாலும் அவனுடைய ஒரே நோக்கம், the purpose, the aim என்னவென்றால் வெற்றி பெற வேண்டும். அவன் எந்த போருக்கு போனாலும் வெற்றி வெற்றி வெற்றி, அதுதான். ஆனால் அவனுக்கு வெற்றி எதில் இருந்தது என்றால் மற்ற உயிர்களை அழிப்பதிலே இருந்தது. மற்ற உயிர்களை கொள்வதில் தான் அவனுக்கு வெற்றி. அவ்வாறு கலிங்கம் என்கின்ற இடத்துல அவன் போருக்கு சென்ற பொழுது, அந்த போர் முடிந்த பிறகு அந்த போர்க்காலத்திற்கு செல்கிறான். அங்கே போய் பார்க்கின்ற பொழுது ஒரு விதவை, கணவனை இழந்த ஒரு பெண் தனது ஒரே மகனது உடலுக்கு பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. எனக்கு இருந்த ஒரே மகனும் போயிட்டானே. அப்ப அந்த மன்னனது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். இதுவரை மற்ற உயிரை எடுப்பதில் வெற்றி என்று நினைத்தவன் அதிலிருந்து ஒரு பெரிய மாற்றம். இது இப்படிப்பட்ட வாழ்வு தேவையில்லை என்று தனது போரை எல்லாம் முடிக்கிறான். ஆனால் அதுவரை அவனுக்கு வெற்றி என்றால் அது எதில் இருந்தது என்றால் மற்ற உயிரை எடுப்பதில்லை. ஆனால் நமக்கு, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வெற்றி எதில் என்றால் இந்த சிலுவையில் தான். பிரைஸ் தி லார்ட். நமக்கு வெற்றி இந்த சிலுவையிலே. பல பேர் இந்த சிலுவையை வீட்டில் வைக்கிறதுக்கு தயங்குறோம் இல்லைங்களா? ஐயோ, வீட்டில் சிலுவை வச்சா ஏற்கனவே படுற பாடு பத்தாது, இன்னும் நமக்கு பாடுகளா என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லை, ஆனால் இந்த சிலுவை கொண்டு ஆண்டவர் எவ்வளவு செயல்கள் செய்கிறார், இவர் எவ்வளவு செயல்கள் செய்கிறார் என்று தெரியுமா? எவ்வளவு உடல்நலமற்றோர் உடல்நலம் பெற்றிருக்கிறார்கள். தீ ஆவியின் கட்டுகளில் இருந்து ஆண்டு விடுதலை தந்திருக்கிறார், தடைகளிலிருந்து விடுதலை தந்திருக்கிறார். ஏனென்றால் சிலுவையில் தான் நமக்கு வெற்றி உண்டு. சிலுவையில் தான் வெற்றி உண்டு. புனித பவுல் கொரிந்தியர்களுக்கு முதல் திருமுகம் 1வது அதிகாரத்தில் சொல்வார், சிலுவை என்பது அழிந்து போகின்றவர்களுக்கு மடமை, ஆனால் நமக்கோ கடவுளுடைய வல்லமை. நமக்கு கடவுளுடைய வல்லமை என்று சொல்வார் அன்புக்குரியவர்களே. ஆம், அதனால சொல்வாரு கலாத்திற்கு திருமுகம் 6வது அதிகாரத்தில், இந்த சிலுவை அன்றி வேறு எதை பற்றி நான் பெருமை பாராட்ட மாட்டேன், மற்ற எல்லாமே எனக்கு குப்பை, தேர் ஆல் வேஸ்ட், கடவுளை பற்றி மட்டும்தான் பெருமை பாராட்டுவேன் என்று சொல்வார். ஆக அப்படிப்பட்ட சிலுவை நமக்கெல்லாம் தருவது வெற்றி, சக்சஸ். இந்த சிலுவை பாதையிலே பங்கேற்க போகிறோம். ஆண்டவர் இயேசு நடந்து சென்ற தெய்வீக பாதை, அன்பின் பாதை. இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அது தவக்காலத்தில் நடக்கிற ஏதோ ஒரு நல்ல அன்புக்குரியவர்களே, நாம் நடந்து செல்கின்ற பொழுது நமது வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வர வேண்டும். நமது வாழ்வில் ஆண்டவர் ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு வாரமும் மற்ற எல்லா வேலையும் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த சிலுவை பாதையிலே பங்கேற்கிறோம். இன்று இறைவனோடு பயணிக்க போகிறோம். இறைவனோடு பயணிக்க போகிறோம் அன்புக்குரியவர்களே. இயேசு நடந்த அந்த பாதையிலே அவரோடு நாம் பயணிக்க போகிறோம். இது நம் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மீட்பை பெற்றுத்தரும். நாங்கள் குருக்கள் பார்த்திருக்கிறோம், இந்த தியானங்கள் முடிந்த பிறகு பலருடைய வாழ்க்கை மாற்றம் ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர் தொடுவார். இன்று அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த ஆண்டவரோடு அவரது பாதையில் நடந்து செல்கின்ற பொழுது கடவுள் உன்னையும் தொடுவார். உன்னோடு நின்று ஏதாவது ஒன்றை பேசுவார். சரிங்களா? அதுக்கு என்ன வேணும்? திறந்த மனம் வேண்டும். சரிங்களா? இன்னைக்கு இறைவனோடு பயணிக்க போறோம். அவரோடு பயணிக்கின்ற பொழுது ஆண்டவரை என்னோடு பேசும் என்று கேட்போம். ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய வாழ்வை, அருள் வாழ்வை தருவார். இன்றைய சிலுவை பாதையானது மறையுடைய வடிவிலே கொடுக்கப்படும். என நீங்கள் இருக்கின்ற இடத்துல முடிந்தால் அமர்ந்து கொள்ளலாம், இல்லை என்றால் நின்று நீங்கள் இந்த தியான சிந்தனைகளிலே பங்கேற்கலாம். சுற்றி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில ஸ்தலங்களை சேர்த்து நாங்கள் என்ன செய்வோம் என்றால்
பொதுவாக ஒரு தீம் படி நாங்கள் மொத்தம் வந்து 8 மறையுரையாக கொடுக்கப்படும். அதனால் ஒவ்வொரு மறையுரையிலும் ஆண்டவர் ஏதோ ஒன்று பேச வேண்டும் என்று நாம் திறந்த உள்ளத்தோடு கொஞ்சம் கண்களை மூடி ஜெபிப்போமா? படிகளை சுமத்தி உயிர்ப்பளித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். படிகளை சுமத்தி பரிகசித்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடப்படும் நன்றி, எனக்காக இடப்படும் நன்றி, எனக்காக. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். இயேசு பாடுபட்ட முதலாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு இதே பெங்களூர்ல ஒரு ஆலயத்தில் தியானம் கொடுத்து கொண்டிருந்த பொழுது காலை நேரத்தில் என்ன செய்வோம் என்றால், குருக்கள் ஆலயத்தில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஒரு சிலர் எங்களை வந்து சந்திக்க வருவார்கள், பாவசிங்கம் செய்வதற்காக அல்லது கவுன்சிலிங்காக அல்லது தீய ஆவிகள் கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக. அவர் அந்த காலை நேரத்தில் ஆலயத்தில் அமர்ந்து மக்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு அம்மா கோயிலுக்குள்ள வந்தாங்க. அவங்க உள்ள வந்தவுடனே எல்லாரும் அவங்களுக்கு பின்ன திரும்பி பார்த்தாங்க, அங்கிருந்து எல்லாரும். ஏன்னா அவங்க உள்ள வந்தவுடனே அவங்க போட்டிருந்த அந்த சென்ட் பெர்ஃப்யூம் வந்து அந்த கோயில் முழுவதும் அப்படியே அவங்க வந்தாங்க, வந்து அங்கே அமர்ந்திருந்தாங்க. நிறைய பூ வச்சு ஒரு அழகான ஒரு பட்டுப்படவையை அணிந்து அவங்களுடைய டேர்ன் வரும்போது வந்து அவங்க, ஃபாதர் என்னை பிளஸ் பண்ணுங்க, இன்னைக்கு வந்து எனது பிறந்த நாள் என்று சொன்னாங்க. சரி, அவங்கள பிளஸ் பண்ணோம். முடிந்த பிறகு சொன்னாங்க, நான் ஒரு பூச கருத்து சொல்றேன், அதை எனக்காக நிறைவேற்றி தருவீர்களா, ஜெபிக்க முடியுமா என்று கேட்டாங்க. சரி என்றேன். என்ன கருத்துன்னு கேட்டா அப்படியே தூக்கி வாரி போடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இறந்த ஆன்மாவிற்காக நீங்க பூச வைக்கணும், இறந்து போன ஒருத்தவங்களுக்காக பூச வைக்கணும். சரி, பேர் என்னன்னு கேட்டா அவங்க சொன்னது அவங்க பேரையே தான் சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரிங்களா, அப்போ யோசிச்சுட்டு சரி பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஃபாதர், நான் செத்து போய் 3 வருஷம் ஆச்சு. ஃபாதர், நான் செத்து போய் 3 வருஷம். எனக்கு நாங்களே எவ்வளோ பேய் ஓட்டியிருக்கிறோம், இதனடா புதுசாக அவர் எப்படி ஒரு எனது நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அது வந்தது தீயாவியில் இல்லை, ஒரு பெண்மணி தான் வந்தாங்க. அவங்க சொன்னது, நான் செத்து போய் 3 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் 3 வருஷத்துக்கு முன்பு இதே நாளில், என்னுடைய பிறந்த நாளில் நான் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப தூரம், பெங்களூரில் இன்னொரு எண்டு. அங்கேருந்து நான் வர்றேன், என் பைக் எடுத்துட்டு எவ்வளோ அது கஷ்டப்பட்டு வேகமாக வர்றேன். நான் வீட்டுக்கு வந்தவுடனே எனது கணவர் என்னை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, எங்கடி போயிருந்த, எவன் கூட ஊர் சுற்றிட்டு வந்த, எங்கடி போயிருந்த, எவன் கூட ஊர் சுற்றிட்டு வந்த. ஃபாதர், என்னை பார்த்து எனது கணவர் கேட்ட கேள்வி, அன்னைக்கே நான் செத்துட்டேன். இன்னைக்கு அதனால தான் சொன்னேன், எனக்காக இந்த இறந்த ஆன்மாவிற்காக பூச வைக்கணும்னு. நான் இன்னைக்கு என் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துருக்கிறேன். நான் அவருக்கு உண்மையா இருந்தேன் ஃபாதர். ஐ வாஸ் வெரி வெரி ஃபெய்த்ஃபுல். ஆனால் அவர் என்னை பார்த்து கேட்ட கேள்வியை பார்த்தீங்களா? அன்பு சகோதரனே, சகோதரி, இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை அப்படி கேட்கலாம். உங்கள் கணவரை பார்த்து இல்லை மனைவியை பார்த்து இதே போல கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கலாம். என்ன செய்யறோம்? நாம் தீர்ப்பிடுகிறோம், அவசரமாக தீர்ப்பிடுறோம் இல்லைங்களா? அவசரமான ஒரு தீர்ப்பு. அந்த அம்மா சொன்னது, நான் செத்த பிணமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ ஆர் லிவிங் லைக் தட். சரிங்களா? எத்தனை பேர் இதை போல செத்த பிணமா
திருமணம் ஆயிடுச்சு, என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் வாழ்ந்துருக்கிறேன்னு எத்தனை பேர் இருக்கீங்க தெரியல. அநியாயமாக அவசரமாக தீர்ப்பிடுதல் அன்புக்குரியவர்களே. ஆண்டவர் இயேசுவும் தீர்ப்பிடப்பட்டார், அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டார். ஒரு அவசர தீர்ப்பு. எதற்காக? ஏனென்றால் எல்லா இடங்களுக்கும் சென்று இறையாட்சி பணியை செய்ததால், நல்லது செய்ததால் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஒரு அநியாயமான தீர்ப்பு. மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரத்தில் வாசிக்கலாம், தீர்ப்பிடாதீர்கள் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவரை பார்த்து. அல்லது யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்தில் வாசிக்கலாம், விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்மணி அவரை சூழ்ந்திருந்தவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவர் மேல் கல்லெறியட்டும் என்று தீர்ப்பிடாதவர் அவரை பார்த்து இன்னைக்கு தீர்ப்பிடுறாங்க. ஒரு அநியாயமான தீர்ப்பு, அவசரமான தீர்ப்பு. பிலாத்துக்கு தெரியும் இவர் நிரபராதி, எந்த குற்றமும் இல்லை என்று தெரிந்தும் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இருந்த கூட்டத்தினருக்கு பயந்து அநியாயமாக தீர்ப்பிடுகிறான். யோசித்து பார்ப்பா அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கை எப்படி இருக்குன்னு. எத்தனை முறை நம்ம மற்றவர்கள் தீர்ப்பிடுறோம், அது அவசரமா குயிக்கா, நீ இப்படித்தான், நீ எதுக்கு உதவ மாட்ட. பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்ற வார்த்தைகளை பாருங்க. நீ எல்லாம் உருப்படுவியா அப்படி சொன்னா அவன் என்ன வருவான், அப்படித்தான் இருப்பான் இல்லைங்களா. நீ நல்லா இருப்படான்னு சொல்லுங்க, அவன் நல்லா வருவான். நீ இப்படித்தான்டா அப்படி சொன்னா அவன் அப்படித்தான் இருப்பான். அன்புக்குரிய சகோதரனை சகோதரியை தீர்ப்பிடுறோம். கணவனை பார்த்து மனைவியை பார்த்து அநியாயமாக அவசரமாக. இதனால் பல குடும்பங்கள் பிரிந்து கிடக்குது அன்புக்குரியவர்களே. நம்ம கொஞ்சம் யோசிச்சு இருந்தோம்னா, ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் யோசிச்சு இருந்தோம்னா அந்த நிலைமையே மாறி இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் தீர்ப்பிடுதல், தீர்ப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அவங்களுக்கு கணவனுக்கு மனைவிக்கு பயந்து அம்மாவை அநியாயமாக தீர்ப்பிடுவது, அல்லது அம்மாவுக்கு பயந்து மனைவியை அநியாயமாக தீர்ப்பிடுவது. அதனால என்ன நடக்குது? பல குடும்பங்கள் பிரிந்து சின்ன பின்னமாய் கிடக்குது அன்புக்குரியவர்களே. நீ மற்றவர்களை அநியாயமாக தீர்ப்பிடுகின்ற பொழுது நாம் யாரை தீர்ப்பிடுகிறோம் தெரியுமா? யார? ஆண்டவர் இயேசுவையே தீர்ப்பிடுகிறோம். மற்றவரை தீர்ப்பிடுகின்ற பொழுது நாம் ஆண்டவர் அநியாயமாக தீர்ப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை தீர்ப்பிடுகிறோம். ஒருவேளை இன்னைக்கு நீ தீர்ப்பிடப்பட்ட ஒரு நபரா இருக்கலாம். ஆண்டவரை நான் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று ஜெபிப்போமா? இறைவன் உன் வழியாக உன் குடும்பத்திற்கே ஆசீர்வாதம் கொடுப்பார். ஒன்றும் கண்களை மூடி ஜெபிப்போமா? நம்ம எத்தனை முறை தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் குயிக்கா ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படி சொல்லியிருக்கிறோம். அந்த நேரத்துக்காக மனம் வருந்துவோம். அப்படி செய்திருந்தால் வீட்டுக்கு போயிட்டு அமைதியா அவர்களது கரங்களை பிரித்து, அது மற்றவர்கள் கரத்தை பிரித்து எதுவும் சொல்லாமல் மனதிற்குள்ளே மன்னிப்பு கேட்போமா? அதுக்குரிய ஆற்றலை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். இறைவன் ஆசீர்வதிப்பார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாளா துயரில் துடிக்க வைத்தார். தாழார் சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக ஈடுபட வந்தி, எனக்காக ஈடுபட வந்தி, எனக்காக. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட இரண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேதான் உதாரணமான சிலுவை கொண்டு உங்களை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் மேல் பாரச் சிலுவை சுமத்தப்படுகிறது. இயேசுவினுடைய வாழ்க்கையிலே சுமை தாங்கியினுடைய வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமானது. சுமை தாங்கியினுடைய நோக்கமே
பிறர்களுடைய சுமைகளை தாங்கிக் கொள்வதுதான். அந்த காலத்துல பார்க்கும் பொழுது, பழைய காலத்துல கிராமப்புறங்கள் எல்லாம் கல்லுல செஞ்ச ஒரு பெஞ்ச் மாதிரி வச்சிருப்பாங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா. ஏன் வச்சிருப்பாங்கன்னு தெரியுமா? நம்ம ஏதாச்சும் பேக்ல கொண்டு போகும் பொழுது, சுமையா தூக்கிக்கிட்டு போகும் பொழுது கொஞ்சம் ஓய்வு வேணும், கொஞ்சம் இளைப்பாறுதல் வேணும். To have some rest, we place all the yoke, all the bag in the baggage on the yoke stone or stone bench which carries our baggage. அந்த சுமை தாங்கியில வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு இளைப்பாறிட்டு மீண்டும் ஒரு முறை அந்த பேக் எடுத்துட்டு போவோம். அதுதான் ஒரு சுமை தாங்கியினுடைய நோக்கம். ஒரு தாய் 9 மாதங்கள் தன்னுடைய குழந்தையை வயிற்றிலே சுமக்கிறார். ஆனால் அந்த குழந்தையை ஒரு பெரிய சுமையாக கருதாமல் அதை ஒரு சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, கடவுளுடைய கொடை பரிசு என்று நினைத்து 9.5 மாதமாக எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாமல், அதை சுமை என்று கருதாமல் சந்தோஷமாக அதை சுமந்து கொள்கின்றான். அதே போலதான் நான் மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த 4 லேன் ஹைவேஸில் நான் பார்த்த ஒரு சீன், ஒரு காட்சி. ஒரு பைசைக்கிளில் ஓட்டிட்டு போறாரு, மிதிவண்டியில் பைசைக்கிள். இந்த பைசைக்கிளை ஓட்டிட்டு போகும்பொழுது அவர் ரைட் ஹேண்டில் மட்டும் இந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு போறாரு. லெஃப்ட் ஹேண்ட் என்னாச்சு, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இல்லையோ அப்படின்னு சொல்லி பஸ் அவருக்கு பக்கத்தில் போகும்போது பார்க்கும் பொழுது அந்த இடது கையில் ஒரு குழந்தையை மார்போடு அணைச்சு தோல்ல சுமந்தவரா ஒரே கையில் அந்த பைசைக்கிளை பிடிச்சி ஹேண்டில் பிடிச்சி ஓட்டிட்டு போறாரு. அது கஷ்டம். அந்த 4 லேன் ஹைவேஸில் அந்த பைசைக்கிளை ஒரே கையில் ஓட்டிட்டு போகிறது கஷ்டம். இன்னொரு கையில் ஒரு சுமையா குழந்தை இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தருணத்திலும் அந்த குழந்தையை அவர் சுமை என்று கருதாமல் தன்னுடைய தோளிலே மார்போடு அணைத்து அந்த பைசைக்கிளை அவர் மிதித்து செல்கின்றார். ஆம் அன்புமிக்கவர்களே, இதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு சுமை தாங்கி நம்முடைய சுமைகளை எல்லாம், நம்முடைய பாவங்களை எல்லாம், நம்முடைய குற்றச் செயல்களை எல்லாம் தாங்கிக் கொண்ட சுமை தாங்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம், துன்பத்தின் அடையாளம் என்று யூதர்கள் கருதினார்கள், நாமும் கருதுகின்றோம். ஆனால் இந்த சிலுவையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்து சென்றதால் இந்த சிலுவைக்கே மகிமை கிடைத்தது. அது வெற்றியின் சின்னமாக மாறியது. நம்முடைய வாழ்க்கையிலே அன்புமிக்கவர்களே, நம்மள எத்தனை பேர் இந்த சிலுவையை வீட்டிலே தொங்க வைத்து வழிபடுகிறோம்? எத்தனை பேர் தயாரா இருக்கிறோம்? இனிமேல் இந்த சிலுவையை வீட்டில் தொங்க வச்சு நான் வழிபட போறேன், சிலுவையினுடைய அந்த சின்னம் வெற்றியின் சின்னம் அப்படின்னு நம்ம கருத போறது இன்னும் நாட் மெனி ஆஃப் அஸ். ஏன்? ஐயோ துன்பம் வந்துருமோ, கஷ்டம் வந்துருமோ, நஷ்டம் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறோம் நிறைய பேர். அதனாலதான் இந்த சிலுவை நமக்கு வேண்டாம், இந்த சிலுவை வீட்டிற்கு ஆகாது என்று சொல்லி நாம் சிலுவையை தள்ளி வைத்து விடுகின்றோம். ஆனால் அன்புமிக்கவர்களே, சிலுவை இல்லையே நமக்கு மீட்பு இல்லை, சிலுவை இல்லையே உயிர்ப்பு இல்லை. இந்த சிலுவையை ஏற்றுக்கொள்ள முடியாதவன் ஒரு உண்மையான சீடனாக, சீடத்தியாக, ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக இருக்க முடியாது. இயேசுவின் மேல் சிலுவை சுமத்துவது போல நாமும் எப்படியெல்லாம் மற்றவர்கள் மேல் சிலுவை சுமத்துகின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஐயோ எனக்கு சிலுவை வேண்டாம் என்று பயந்து ஓடும் நாம் மற்றவர்கள் மேல் சிலுவையை சுமத்திவிட்டு இன்பம் காண்கின்றோமே, இது நியாயமா? பிள்ளைகள், இளைஞர்கள் எனக்கு விலையுயர்ந்த காஸ்ட்லி போன் தான் வேணும், எனக்கு காஸ்ட்லி பைக், புல்லட், ராயல் என்ஃபீல்டு தான் வேணும், ஹார்லி டேவிட்சன் தான் வேணும், எனக்கு இந்த மாதிரி பிராண்டட் க்ளோத்ஸ் தான் வேணும், மனைவிகள் இந்த மாதிரி வீடு தான் கட்டணும், இந்த மாதிரி ஸ்கூல்ல தான் என்னை சேர்க்கணும், இந்த காலேஜில் தான் என்னை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களை பெற்றோருக்கு எவ்வளவு சுமையை சுமத்துகிறீர்கள்? இது உங்களுக்கு தெரியவில்லையா? பெற்றோர்களே, பிள்ளைகள் நான் சொல்வதைத்தான் கேட்கணும், இந்த படிப்பை தான் படிக்கணும், நான் சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணணும், நான் சொல்ற பொண்ணைத்தான் அவன் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது
அந்த இளைஞர்கள் மேல், இளம் பெண்கள் மேல், உங்களுடைய பிள்ளைகள் மேல் எவ்வளவு பாரங்களை சுமத்துகிறீர்கள்? குடிகார கணவன்களே, பிரிந்து வாழும் கணவர்களே, மனைவியை விட்டு தன்னந்தனியாக தவிக்க விடு தானோடித்தனமாக இருக்கக்கூடிய கணவர்களே, நீங்கள் குடித்து கூத்தாடி விட்டு மனைவி பிள்ளைகள் மீது தாங்க முடியாத பெரும் பாரச் சிலுவையை சுமத்துகிறீர்களே, இது உங்களுக்கே தகுமா? கணவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வரும் பணத்தை மனைவிகள் ஆடம்பர வாழ்வுக்கும் அழகு பொருளுக்கும் செலவிடுகிறீர்களே, இது உங்களுக்கே தகுமா? இவ்வாறு நாம் ஒவ்வொரு முறையும் செய்யும் பொழுது நாம் இன்னொரு சிலுவையை இயேசு மேல் சுமத்துகிறோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் இந்த வாருங்கள் என்று சொன்னவருக்கே இந்த நிலைமை என்றால், இந்த பாரச் சிலுவை என்றால், பிறர் மேல் பாரச் சிலுவையை சுமத்தி சுகம் காண துடிக்கும் நமக்கு என்ன வரப்போகிறதோ சற்று சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். இறைவா, எங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களை, கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு பிறர் மேல் பாரச் சிலுவையை சுமத்தாமல் நாங்களே எங்களுடைய சிலுவையை சுமந்து செல்ல உம்மை பின்பற்றி நல்ல சீடர்களாக, சீடத்திகளாக வாழ வரம் தாரும் இயேசுவே, வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். சிலுவையின் படுவோடு மீண்டும் எழுந்தே துயர்களின் நினைவோடு எழுந்தே சிலுவையின் படுவோடு எனக்காக இறைவா, எனக்காக இடைப்பட வந்தே, எனக்காக இடைப்பட வந்தே, எனக்காக. நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 3ஆம், 7ஆம் மற்றும் 9ஆம் ஸ்தலங்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக, 2ஆம் முறையாக, 3ஆம் முறையாக கீழே விழுகின்றார். இயேசுவினுடைய வாழ்க்கையிலே அன்புமிக்கவர்களே, தபித்தா, அதாவது எழுந்திடு என்று சொல்லி இறந்து போன யாயிரின் மகளை எழுப்பியவர் இதோ கீழே விழுகின்றார். குறைவான விசுவாசம் உள்ளவனே, ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி கலிலேய கடலில் விழப்போன பேதுருவை தூக்கி எழுப்பிய இறைவன் இதோ
கீழே விழுகின்றார் முதல் முறையாக. சுருண்டு கிடந்த மனிதனை படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று எழுப்பிய இறைவன் இதோ கீழே விழுகின்றார் இரண்டாவது முறையாக. லாசரே வெளியே வா என்று இறந்தவனை உயிரோடு எழுப்பிய இறைவன் இதோ கீழே விழுகின்றார் மூன்றாம் முறையாக. ஆனால் இயேசு விழுந்தவுடனே எழுந்து விட்டார், வீர நடை போட, வெற்றி கனியை பறிக்க. நம்முடைய வாழ்க்கையிலே அன்புமிக்கவர்களே, தாமஸ் ஆல்வா எடிசன் சயின்டிஸ்ட், இந்த பல்பை கண்டுபிடிச்சவர். அவர் அதை கண்டுபிடிக்கலன்னு நம்ம நேரம் இருட்டில் தான் இருப்போம். அவர் கிட்டத்தட்ட 1000 முறை he tried to invent this bulb. 1000 முறை கிட்டத்தட்ட முயற்சி செய்தோம். 999 முறை அவருக்கு தோல்வி. he couldn't succeed inventing the light. ஆனா பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே அவரை கேலியா கிண்டல் செஞ்சு, இது எதுக்கு, நமக்கு வேணாம், விட்டுருங்க, இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணிட்டீங்க, அதை கண்டுபிடிக்க முடியல, இனி இது நமக்கு செட் ஆகாது, நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம், விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தாமஸ் ஆல்வா எடிசன் இன்னொரு முறை முயற்சி செய்து பார்ப்போம், நமக்கு கிடைத்தது தோல்வி கிடையாது, இது வெற்றிக்குரிய அடுத்த படி, வெற்றிக்குரிய நெக்ஸ்ட் ஸ்டெப், வெற்றிக்குரிய அறிகுறி அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்கிறாரு. பல்பை கடைசியா கண்டுபிடிக்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாமே வெற்றி தான். ஃபாதர் முன்னுரை சொன்னது போல, எனக்கு வெற்றி தான், நான் வேலைக்கு போகணுமா வெற்றி கிடைக்கணும், படிக்கணுமா வெற்றி கிடைக்கணும், பிஸ்னஸ் பண்றேன்னா வெற்றி கிடைக்கணும், எல்லாத்துலேயும் வெற்றி வெற்றி. யாருமே தோல்வி அடைய வேண்டும் என்று விரும்புவது கிடையாது. தோல்வியை நாம் வெறுக்கிறோம். we hate failures. ஆனா அதே சமயம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை விழ வைத்து வேடிக்கை பார்த்து, அதை பார்த்து சிரித்து அவர்களை எள்ளி நகையாடுகிறோம், ஏளனம் செய்கின்றோம். இது நியாயமா? நம்மில் எத்தனை பேர் நம்முடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அவர்களுடைய குடும்பங்கள் என்று பொருளாதாரத்திலோ கல்வியிலோ அல்லது பிசினஸிலோ வேலையிலோ தோல்வி அடைந்து நம்மை நோக்கி வரும் பொழுது அவர்களை பார்த்து ஏளனம் செய்கிறோம். அவனுக்கு அது தேவைதான், அவளுக்கு இன்னும் வேணும், இது போதாது என்று தூரத்தில் இருந்து சாபம் விடுகிறோம். நிறைய நேரங்களிலே சிரித்து மகிழ்கின்றோம் இல்லையா? தன்னுடைய நண்பன் தொழிலிலே ஏமாற்றம் அடைந்து நஷ்டமடைந்து விட்டான், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனை தூக்கிவிட வேண்டும் என்று எத்தனை பேர் நம்மில் நினைக்கின்றோம், தயாராக இருக்கின்றோம், தூக்கிவிட முயற்சி செய்கின்றோம். நாம் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது எத்தனை முறை கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் நம்மை நோக்கி ஓடி வந்து நம்மை தூக்கி மார்போடு அணைத்து நம்மை தூசி தட்டி நம்மை முத்தமிட்டு கொஞ்சிய தாயை இன்று நாம் எப்படி நடத்துகின்றோம்? அவர் சரிக்கு விழும் பொழுது தூக்கி விடுகின்றோமா? உதவி செய்கின்றோமா? ஏய் உதவாக்கற, சும்மா கடை, நீ வந்தாலே பிரச்சனை தான் என்று நாம் எவ்வளவு அதட்டுகிறோம், எவ்வளவு ஒதுக்குகிறோம் நம்முடைய தாய் தந்தையரை, முதியோரை. ஏன் நாம் விழ மாட்டோமா? நம்முடைய வாழ்க்கையில் சறுக்கல் இல்லையா? சிந்திப்போம். ஜெபம். இயேசுவே, காற்றினாலும் புயலினாலும் வெள்ளத்தினாலும் தீய சக்திகளாலும் தோல்விகளாலும் கொடிய நோயினாலும் துன்பங்களினாலும் வீழ்ந்து விடாமல் நாங்கள் உம்மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்திலே வேரூன்றி என்றும் நிலைத்து நிற்க வரம் தாரும். இயேசுவே, வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இலைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். துயருற்று உம்மை தாங்கிய அன்னை துயருற்றார், தாங்கிட உண்ணா துயருற்று. எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்து எனக்காக இடப்பட வந்து எனக்காக
வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசு தேற்றுவார், இயேசு தேற்றுவார். ஆண்டவர் இயேசு பாடுபட்ட 4ஆம் மற்றும் 13ஆம் நிலைகள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். ஏனென்றால் ஒரு பாரமான சிலுவை கொண்டு இவ்வுலகை மீட்டெடுத்தீர். இயேசு தன் தாயை சந்தித்ததையும், இயேசுவின் உடலானது தனது தாயின் மடியிலே கிடத்தப்பட்டதையும் இந்த நிலையிலே சிந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் ஒரு இடம் இருக்கிறது, வண்ணாரப்பேட்டை என்று. அந்த ஆலயத்தில் நான் திருத்தொண்டராக இருந்தேன், டீக்கனாக. அந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னா, இங்கே கல்பலிக்கு போயிருக்கிறோம், இல்லை மைசூர் ரோட்டில் இருக்க கல்லறைக்கு போயிருக்கோம் இல்லையா, அதே போல் அந்த இடம் வந்து கல்லறை. வட சென்னையில் இருக்கிற நிறைய பேர் அவங்களுடைய ஃபேமிலி கல்லறை அங்கே இருக்கிறதுனால அங்கே அடக்கம் செய்வார்கள். அந்த கல்லறைகளுக்கு மத்தியில் ஆலயம், புனித ஆரோக்கியநாதர் ஆலயம். பாருங்க, கோயிலை சூழ்ந்து கல்லறை. நான் ஒரு 6 மாதம் குருப்பட்டம் வாங்குவதற்கு முன்பு அங்கே இருந்தேன். நான் போன நேரம் வந்து டிசம்பர் மாதம். நான் போன நேரமும் என்னமோ, நான் போன நாளில் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 4-5 சாவாவது வரும், சரிங்களா? ஏன்னா டிசம்பர் மாதம் நிறைய பேர் இறப்பாங்க. ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயாச்சு அதை அடக்கம் செய்வதில்லை. அது எங்கள் பங்கு மட்டும் இல்லை, அதை கல்பனியில் எப்படி வந்து எல்லாரும் அடக்கம் செய்வாங்க, அது போல் யார் யார் கல்ற இருக்கோ அவங்க வருவாங்க. அப்போ பல தரப்பட்ட இந்த ஃபியூனரல்ஸ் அடக்க சடங்கை பார்த்துருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் இன்னும் என் கண் முன்னே அப்படியே இருக்கு. அங்கே பார்த்துருக்கேன். அந்த பெரியவரே, ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, அழுதுகிட்டே வருவாங்க, ப்ரேயர் நேரத்தையும் அழுகுவாங்க, கடைசியில் போகும்போது அழுதுகிட்டே போவாங்க. ஒரு சிலர் நல்லா அப்படியே பிளாக் அண்ட் பிளாக்ல கூட்டு போட்டு வந்து கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லி அப்படி போவாங்க. ஒரு சிலர் ஃபுல்லாக மப்பிளே போவாங்க. ஆனால் இந்த நான் சொல்கிற இந்த அடக்கம் அப்படி இன்னும் இருக்குது. ஒரு 12 வயது ஒரு பையன், 12 years old. அவன் என்ன சரி, அங்கே புலன்கிற ஒரு ஏரி இருக்குது, அங்கே வந்து தன்னோட நண்பர்களோடு குளிக்க போகிறான். இந்த 3 பேர் உள்ளே போகிறாங்க, உயிரோடு உள்ளே போகிறாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து தினமாக வெளியே எடுக்கிறாங்க. அந்த சின்ன தம்பியோடைய, அந்த பையனுடைய ஃபியூனரல். அங்கே கோயிலில் பூசை நடக்குது. நானும் ஃபாதர் பக்கத்தில் இருக்கிறேன், டீக்கனா. பூசை நேரத்தில் ஒரு அம்மா மட்டும் அப்படியே ஓரத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த பூசை நேரத்தில் பார்த்தோம்னா என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் கண்ணாடி பெட்டியிலே வச்சிருக்கிறாங்க. பூசை முடிஞ்ச பிறகு கண்ணாடி பெட்டியிலிருந்து சபை பெட்டிக்கு மாற்றணும், அடக்கம் செய்யணும் இல்லையா? அப்போ அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அந்த கவரை எடுக்கிறாங்க. அது வரைக்கும் பக்கத்தில் இருந்த எல்லாரும் என்ன செய்கிறாங்க, தேர் கோயிங் அவே, சைடில் போகிறாங்க, அப்படியே கட்சி பெருத்து மூக்க மூடிக்கிட்டு.
அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னது பார்த்தேன். இந்த பென வாடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வாடை. அதுதான் அந்த வாடை. எல்லாரும் பக்கத்தில் இருந்த எல்லாரும் ஒதுங்கி போகிறாங்க. அந்த உட்காந்து அழுதுகிட்டு இருந்த இந்த அம்மா இந்த ஓடி வந்து, டேய் மகனே, நீ அவனை எப்படா பார்க்க போறேன்னு அவன் கண்ணும் என்னது எல்லாருக்கும் அவன் கையை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஒதுங்கி போறாங்க. ஆனா இந்த அம்மா ஒரு செத்த பெணம், அந்த பெணத்தை வந்து என்ன செய்யறாங்க, கிஸ் பண்றாங்க. யாரால இது முடியும் அன்புக்குரியவர்களே? ஒரு அன்னையால் மட்டும், ஒரு தாயால் மட்டும் தான் இதெல்லாம் செய்ய முடியும். என் மகனே, நீ உன்னை எப்படா பார்க்க போறேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சகோதரனே சகோதரியே, ஒரு தாய் இதையெல்லாம் செய்வாள். எதையெல்லாம் மற்றவர்கள் செய்ய முடியாதோ அதையெல்லாம் ஒரு அன்னை செய்வாள். இந்த ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஒரு தாய் இருக்கிறார், அன்னை மரியாள், நமது பாதுகாவலி. இந்த அன்னை ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார் அன்புக்குரியவர்களே. அவரது கருவறை முதல், ஆண்டவர் இயேசுவின் கருவறை முதல் கல்லறை வரை உடன் இருக்கிறார். இயேசுவின் துன்பத்திற்கு, பாடுகளுக்கு ஒரு மருந்தாக, ஆறுதலாக வருகிறார். இங்கே ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமக்க முடியாமல் வர்றாரு. அன்னை மரியாள் எதுவுமே பேசல. She didn't speak anything. அமைதியா நிற்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு உறவு பரிமாற்றம், there was exchange of relationship, emotions. சரிங்களா? அங்கே ஒரு பரிமாற்றம் நடக்கிறது. மகனே, நீ செல்ல வேண்டிய இடம் இருக்கு, அங்கே நீ செல்ல வேண்டும் என்று ஒரு வீரத்தாயாக தனது அன்பு மகனை அனுப்பிவிடுகிறார். ஆனா ஆண்டவர் இயேசு சிலுவை தூக்கிட்டு போறதற்கு முன்பு ஒரு கல்வாரி பயணம் மேற்கொண்டவர் யார் என்றால் அன்னை மரியாள். தனது அன்பு மகனை வயிற்றில் வைத்துக் கொண்டு சூசேப்பரோடு முதல் கல்வாரி பயணத்தை மேற்கொள்கிறார். அதன் காரணமாகத்தான் ஆண்டவர் இயேசுவால் இந்த சிலுவையை தூக்கி செல்வதற்கு முடிகிறது. அன்னை மரியாள் ஒரு வீரத்தாயாக இருக்கிறார். அதனால ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறாரு, இறுதியில தனது தாயை தனது சீடர்களிடம் ஒப்படைத்து விட்டு செல்கிறார். தனது தாய் ஒருபோதும் கீழே விட்டதில்லை. அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்கிறார். அவர் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருக்கிறார் ஆண்டவர் இயேசு. இங்க நம்ம பார்க்குற லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் சிமியோன் சொல்வார் ஆலயத்தில், உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று. என்ன வாள் அது? துன்பம், சஃபரிங். இதை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அப்படியே தாங்கிக் கொள்கிறார். அதில் 13வது நிலையில பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவருக்கு இப்ப ரெஸ்ட் எடுப்பதற்கு, இளைப்பாறுதலுக்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது. அன்னையின் மடி. இது ஒரு வித்தியாசமான இளைப்பாறுதல். எதற்காக ரெஸ்ட் எடுக்கிறோம்? நம்ம இங்கே நடந்து போறோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எதற்காக? மறுபடியுமாக நாம் செல்ல வேண்டிய இடத்தை அடைய வேண்டும், சென்று அடைய வேண்டும் என்பதற்காக, மறுபடியும் உற்சாகமாக செல்வதற்கு. இங்க அன்னையின் மடியில் கிடைக்கின்ற பொழுது அவருக்கு எல்லா விதமான ஆற்றலையும் பெறுகிறார் ஆண்டவர் இயேசு. இளைப்பாறுதல் அடைந்துவிட்டு தனது இறுதி பயணத்தை முடிப்பதற்காக அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசுவை சுமந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் தனது மகனின் வாழ்வை பற்றி. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையை பார்ப்போம். எத்தனை பேர் பெற்றோர்களை, தாயை, தந்தையை மதிக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். ஏதாவது உதவி செய்கிறோம் அவங்களுக்கு? அவர்கள் எப்படி நாம் வழி நடத்துகிறோம்? அன்புக்குரியவர்களே, எத்தனை பேருடைய முனகல் சவுண்ட் நம்மளுக்கு கேட்குது? நம்ம வருஷம் மாலை போட்டு வேளாங்கண்ணிக்கோ இல்லை நம்ம ஆலயத்துக்கு இங்கே வந்துடலாம். இல்லை வீட்டுக்கு முன்னே அழகாக சூப்பராக ஒரு ஒரு குருசடி கட்டியிருக்கலாம். சரிங்களா? பட் ஐ எம் சாரி டு சே எவ்ரிதிங் இஸ் வேஸ்ட். நீ உனக்கு பெற்ற தாயை மதிக்காம நீ வருஷம் எங்கே போனாலும், வேளாங்கண்ணிக்கு போனாலும், இந்த ஆலயத்தை தேடி வந்தாலும், குருசடி கட்டி வருஷம் விழா கொண்டாடினாலும், உனது பெற்றோர்களை மதிக்கவில்லை என்றால் எல்லாமே வேஸ்ட். ஆனால் எப்பொழுது அவர்களை மதிக்க கற்றுக்கிறோமோ அப்பொழுது நிறைவான ஆசீர்வாதம், அந்த பெற்றோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு வருவான்புக்குரியவர்களை அவன் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் அவங்களை கவனிச்சுக்கிறோம் அன்புக்குரியவர்களே? முதல் மாதம் பெரிய மகன்கிட்ட, 2வது மாதம் நடுமகன்கிட்ட, 3வது மாதம் பெற்றோர்கள் இருப்பது
மூணாவது இந்த 4வது மாதம் நடுத்தெருவில் நிற்கிற பெற்றோர்களும் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். உன்னை பார்த்து கொண்ட அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் அவர்களை பார்த்துக் கொள்வது. சரி, இது இருக்கட்டும். மறுபுறம் பார்க்குறோம். இது போல நான் பிரசங்க வச்சுக்கிருந்தேன் சென்னையில் ஒரு இடத்துல. முடிச்சுட்டு வந்து ஒருத்தர் சொன்னார், ஃபாதர் இதை சொன்னீங்களே, இன்னொரு பாயிண்ட் நீங்கள் விட்டுட்டீங்களே ஃபாதர் அப்படின்னு. ஏன்னான்னு பார்த்தா அவர் சொன்னார், நான் எனது தாயை தந்தையை நல்லா பார்த்துக்கிறேன், ஆனால் அவங்க செய்கிற குசும்பு இருக்கே ஃபாதர், அதை எப்படி ஃபாதர் நான் போய் அவங்கள்ட்ட சொல்கிறது அப்படின்னு. ஒருவேளை நான் சொல்லாமல் மறந்துடக்கூடாதுக்காக தான் இப்போ சொல்கிறேன் உங்கள்கிட்ட. சரிங்களா? வயசு ஆக ஆக குசும்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகுது இல்லைங்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, அன்புக்குரிய பெரியோர்களே, இந்த ஒரு சில பெரியவங்க இருப்பாங்க, வெளியில் சத்தமும் கேட்குது, ஒருவேளை அவங்க காது கேட்கலைனாலும் பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, சாமியார் உங்களுக்கு தான் சொல்கிறாருன்னு. சரிங்களா? உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், எவ்வளோ நன்றி உள்ளத்தோடு இருக்கணும். உங்கள் காலம்லாம் முடிஞ்சு உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்கேயும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் போட்டவில்லை. சரிங்களா? சாப்பாடு கொடுக்காம இல்லை, உங்களுக்கு எல்லாம் கொடுத்து உங்களை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நன்றி உள்ளத்தோடு இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இல்லையே. என்ன செய்கிறாங்க? மகன் வீட்டில் இருக்கிறாங்க, என்னென்ன கிடைக்குது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுக்குற இடம் எங்கள் மக வீட்டுக்கு இல்லையா? இது உங்கள் வீட்டில் நடக்குது, எங்கள் வீட்டில் நடக்குது. இங்கே ஒருத்தர் கஷ்டப்பாடுபட்டு அவர் சம்பாரிச்சு கொண்டு கொடுப்பாரு, அதை சேர்த்து வச்சு கொடுக்கறது இன்னொரு வீட்டுக்கு. இது என்ன நியாயம்? கொடுங்க, வேணாம்னு சொல்லலை, ஆனால் இந்த குடும்பத்தையும் பார்க்கணுமே. பார்த்துக் கொள்கிறார்கள் என்றால் நம்ம அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. சரிங்களா? வீட்டில் இருந்தோமா, நல்ல கிரேஸ்ஃபுல்லாக, நல்ல அமைதியாக, அருளோடு, எல்லா விதமான என்னது ஆடவர்கள் பண்புகளோடு மற்றவர்களை வழிநடத்த வேண்டும். அன்புக்குரியவர்களை, பெரியோர்களை, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அது. பிள்ளைகள் நல்லது சொல்லித்தாங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைகள் நல்லது சொல்லித்தாங்க. அதை விட்டுட்டு இங்கே ஒரு அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு என்னது 3வது உலகு போரே அந்த வீட்டில் வந்துடுமா. அதனால் யாருமே எந்த பிள்ளைகளுமே அவங்கள சேர்த்துக்கிறது இல்லை. அப்படிலாம் இருக்கலாமா? இன்னைக்கு அன்புக்குரியவர்களை, பெற்றோர்களை பற்றி சிந்திக்கிற நேரத்தில் இந்த பிள்ளைகளின் உணர்ச்சிகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நமது பெற்றோர்களை மதிக்கிறோம் என்றால் நம்ம யாரையும் மதிக்கிறோம்? இறுதியாக அன்னை மரியாதையே மதிக்கிறோம். இன்னைக்கு அவங்களை நல்லா பார்த்துக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு தகுந்த இடம் தர்றோம் அப்படின்னா நம்ம தருவது யாருக்கு என்றால் அன்னை மரியாதைக்கு. எத்தனை பெண்மணிகள், வீரமுள்ள ஒரு பெண்மணியா உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறீங்க? சிந்தித்து பார்ப்போம். ஒரு நம் கண்களை மூடுவோமா? பெற்றோர்களை, பெரியோர்களை மதிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பிள்ளைகளின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அவ்வாறு வாழவில்லையா? இறைவனிடம் கேட்போம். அன்னை மரியாதையிடம் கேட்போம், அன்னையே, உன்னை போல நான் வாழ்வதற்கு ஏதாவது ஒரு சில குணங்களை, நல்ல குணங்களை எனக்கு தாரும் என்று. கண்டிப்பாக அந்த அன்னை நமக்கு தருவார். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியின் ஆன்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மறந்திட முடியா நிறையாலே சீமோன் வருத்தினார் தன்னை உம்மோடு. மறந்திட முடியா நிறையாலே எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தே, எனக்காக இடப்பட வந்தே, எனக்காக. சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ? சிறகு ஒடிந்த நிலையில்
மாற்றக்கூடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 5ஆம் 6ஆம் மற்றும் 8ஆம் ஸ்தலங்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு இவ்வுலகை மீட்டெடுத்தீர். ஆண்டவர் இயேசுவுக்கு சீரேனை ஊரைச் சேர்ந்த சீமோன் உதவி செய்கிறார். வெரோனிகால் ஆண்டவருடைய இரத்தம் தோய்ந்த முகத்தை துடைக்கிறாள். எருசலேம் பெண்கள் இயேசுவுக்காக கண்ணீர் விடுகிறார்கள். இயேசுவினுடைய வாழ்க்கையிலே தான் வாழ்ந்த காலத்திலே எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ ஊர்களுக்கு நடையாய் நடந்து ஓடோடி சென்று உதவிய ஆண்டவர் இயேசுவுக்கே உதவி கரங்கள் தேவைப்படுகின்றது. ஆனால் உதவுவதற்கு யாருமே முன்வரவில்லை. இயேசுவுடன் இருந்த ஒரு சீடர்கள் கூட, இயேசுவிடமிருந்த எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்ற அத்தனை பேரில் ஒருவர் கூட ஆண்டவர் இயேசுவுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. யாரோ ஒருவர், முன்பின் தெரியாதவர், சீரேன் என்கின்ற ஊரைச் சேர்ந்த சீமோன் ஆண்டவர் இயேசுவுக்கு உதவி செய்ய முன் வருகிறார். ஆனால் அது கூட மனம் முவந்தா அல்லது கட்டாயத்தினாலும் தெரியல. whether he came freely or out of force, we don't know. அதே போல ஆண்டவர் இயேசுவு உடன் இருந்த நிறைய பெண்கள் அவரால் குணம் பெற்றார்கள், நலமடைந்தார்கள். ஆனால் யாருமே வரல உதவி செய்ய. தூரத்திலிருந்து பார்த்தாங்க. ஆனால் அந்த வெரோனிகா ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இரத்தம் தோய்ந்த இரத்த வியர்வை வியக்கிறத பார்த்து தான் கொண்டு வந்த துணியை வச்சு முழந்தால் படியிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முகத்தை துடைக்கிறார். யாரும் எதிர்பார்க்காத பெண்மணி. அதே போல எருசலேம் பெண்கள் எதை பார்த்து, எந்த ஊரை பார்த்து நல்லது எது வருமோ, ஆண்டவர் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வருகிறாரோ அந்த ஊரை சேர்ந்த பெண்கள் அட்லீஸ்ட் கண்ணீர் வடிக்கின்றார்கள். தன்னையே பிறருக்காக இழந்தவருக்கு தன்னுடைய சுமையை சுமந்து கொள்ள, பகிர்ந்து கொள்ள பிறருடைய உதவி தேவைப்பட்டது. பாரமான சிலுவையை சுமந்து பாதம் கடுக்க நடந்து வந்த, தள்ளாடி தடுமாறி வந்த அன்பு காட்டும் அருளாளனுக்கு யாருமே உதவி செய்ய முன் வரவில்லை. ஆனால் அந்த இயேசுவுக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு அன்பு காட்டும் அருளாளனாக, தோள் கொடுக்கும் தோழனாக, பாரம் சுமக்கும் பக்தனாக இயேசுவினுடைய பயணத்திலே சிலுவையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உதவி செய்யும் பெரும் பேற்றை பெறுகிறான் இந்த சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன். நம்முடைய வாழ்க்கையிலே சற்று சிந்தித்து பார்ப்போம் அன்புமிக்கவர்களே. ஒரு காதலித்து திருமணம் செய்து முடித்த ஒரு பெண் தன்னுடைய அப்பாவுக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கும் அண்ணன்களுக்கும் பிடிக்காமல் போய் திருமணம் செய்து கொண்டாள். வாழ்ந்தாச்சு 2 வருஷம், ஒரு குழந்தை, 1 வயசு குழந்தை. ஆனால் கணவன் ஒரு மாதிரி, ஒரு ராட்சசன் மாதிரி எப்போ பார்த்தாலும் அடிக்கிறது, எப்போ பார்த்தாலும் திட்டுறது, தீய வார்த்தைகள், கெட்ட வார்த்தையில பேசுறது அப்படின்னு பயங்கர கொடுமை. காதலித்து காரியம் பிடிச்சவங்க என்ன செய்யுது, சரியாம இன்னும் 1 வருஷம் வாழ்ந்தாங்க. ஆனால் தாங்கவே முடியல அவனுடைய கொடுமை, அவருடைய கஷ்டம். சரி, நம்ம அண்ணாட்ட போவோம், நம்ம அப்பாட்ட போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராங்க. தன் சொந்த வீட்டுக்கு வந்து, அப்பா அப்படி ஆயிடுச்சு, அண்ணா அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கவும், நான் சொல்றத நீ கேட்கவே இல்லை, நான் எவ்வளவோ கெஞ்சினேன், ஆனால் எங்களெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு நீ அவங்க கூட போன, நீ எப்போ அவங்க கூட போனையோ எங்களெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு அன்னைக்கே நான் உங்களை தலை மூழ்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றான். அந்த பெண் கை குழந்தையோடு, 1 வயசு குழந்தையோடு ஒரு ஆசிரமத்துக்கு இல்லை ஒரு தனிமையான இடத்துக்கு அழுதுகிட்டே செல்கின்றார். அங்கே நான் பார்க்கும் பொழுது என்னோடு பகிர்ந்து கொண்டது. அதே போல இன்றும் எத்தனையோ பேர் தவறு செய்து விட்டோம் என்று திரும்பி வருபவர்களை ஏற்றுக்கொள்கிறோமா? அல்லது எனக்கு இந்த உதவி வேணும், ஐ நீட் யுவர் ஹெல்ப் ப்ளீஸ், ஐ மீன் அர்ஜென்ட் ஹெல்ப் அப்படி நம்மை நோக்கி வருபவர்கள் எத்தனை பேருக்கு நாம் உதவி செய்கின்றோம் அன்புமிக்கவர்களே? ஆபத்தில் இருக்கும் நண்பனுக்கு, தோழிக்கு உதவுபவனே உண்மையான நண்பன் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் சொல்லிட்டு மட்டும் போய்விடவில்லை, மாறாக அதை செயலிலே காட்டினார். தன்னுடைய நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேற எதுவும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர்
தன்னுடைய நண்பர்களுக்காக, நமக்காக இந்த சிலுவையிலே தன்னுடைய உயிரை விடுகின்றார். ஒருவருக்கு நம்முடைய உதவி தேவைப்படுகிறது என தெரிந்தும் நாம் முன் சென்று உதவாமல் இருக்கிறது ஏனோ? ஒருபுறம் தெரியாத நபருக்கு உதவி செய்யும் நல்ல உள்ளங்கள் இருக்க, நல்ல நண்பர்கள் இருக்கும் பொழுது, நமக்கு மிகவும் தெரிந்த நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடிய நம்முடைய நெருங்கிய சொந்தங்கள், அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, மாமனார், மாமியார், மருமகள் என்று இவர்கள் தேவையில் இருக்கும்போது எத்தனை பேர் வாலண்டியரியா மனம் உவந்து உதவி செய்ய போகிறோம். ஆனா அவர்களுடைய வேதனையை மிகுதிப்படுத்தி நாம் சந்தோஷப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுடைய வேதனையை மிகுதியாக்குறோம். We increase their pain by not helping them. நம் வாழ்வு பிறருக்கு பயனுள்ளதாக உள்ளதா? வாழ்வது ஒரு முறைதான் அன்புமிக்கவர்களே. அதையும் மற்றவர்களுக்காக வாழும் பொழுது நாம் பிறந்த பேறு பலனை அடையலாம், இயேசுவை கண்டு கொள்ளலாம். எலிசபெத் அம்மாளுக்கு தாமே முன் சென்று யாருமே சொல்லாமல் அன்னை மரியாள் உதவி செய்கின்றார், பிறவியின் பயனை அடைகின்றார். நம் எல்லாருக்குமே அன்னையாக இந்த விண்ணக மண்ணுலக அரசியாக முடிசூட்டப்படுகின்றார். சீமோனும் இயேசுவுக்கு தாமே முன் சென்று உதவினார், பிறவியின் பயனை அடைந்தார். வெரோனிகாள் தன்னுடைய பிறவியின் பேறு பலனை அடைந்தார். நாம் எப்போது நம்முடைய பிறவியின் பேறு பலனை அடைய போகின்றோம்? சிறிய சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் செய்கின்ற உதவிகளை நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று கூறிய இயேசுவின் வார்த்தைகளுக்கு வாழ்வு கொடுப்பது எப்போது? சிந்திப்போம். ஜெபம். இரக்கமிக்க இறைவா, இதயத்தில் ஈரமற்றவர்களாய் வாழாமல் தேவையில் இருப்போருக்கும் எங்கள் உதவியை நாடி வருவோருக்கும் மனமுவந்து உதவி செய்ய அருள் தாரும். இயேசுவே, எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இலைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். ஓடைகளை கழிந்திட உமை தந்தீர், இரத்தமடைகள் திறந்திட மெய் தளர்ந்தீர். உடைகளை களைந்திட உமை தந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இறைபட வந்தே, எனக்காக இறைபட வந்தே, எனக்காக. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? ஒன்று சேருமோ? பாடுபட்ட 10ஆம் மற்றும் 11ஆம் நிலைகள். திவ்ய இயேசுவை
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் உமது பாரமான சிலுவை கொண்டு இவ்வுலகை மீட்டெடுத்தீர். இயேசுவின் ஆடைகள் களையப்படுவதையும் ஆணிகளால் அறையப்பட்டதையும் இந்த நிலையிலே சிந்திப்போம். பிரியமானவர்களே, இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்கின்ற படத்தை பார்த்துருப்போம். மெல் கிப்சன் என்கின்ற டிரெக்டர் அதை மிகவும் தத்ரூபமாக எடுத்திருப்பார். அவர் ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. அந்த ரிசர்ச்சின் முடிவில் தான் இது இப்படி தான் நடந்திருக்கிறது என்று இது சரியாக மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லியிருப்பார். அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த படத்தை பார்க்கும்போது இந்த இடம் வரும்போது, அதை ஆணிகளால் அறையும் போது, அவர் ஆடையை களைகின்ற பொழுது, அவர் அடித்த அந்த காயத்தெல்லாம் பார்க்கின்ற பொழுது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா மியூட் பண்ணிடுவாங்க, ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளவு கொடுமையாக இருக்கு. அந்த பாடுகள் அவ்வளவு எளிதான பாடுகள் அல்ல. இப்போ பார்க்குறோம், ஆண்டவர் இயேசுவை அந்த கல்வாரி மலைக்கு கொண்டு வந்துட்டார், தூக்கிட்டு சிலுவையை தூக்கிட்டு வந்துட்டார் மேலே. அந்த நடந்து வந்தது அவ்வளோ எளிதான விஷயம் அல்ல, சரிங்களா? நிறைய பேர் ஹோலி லேண்டுக்கு போயிருக்கீங்க, தெரியும். கீழிருந்து மேலே நடந்து போகின்ற பொழுது ஃபுல்லாக டயர்ட் ஆயிடுவோம். நான் 2 வருஷத்துக்கு முன்பு போனப்போ ஒரு 50 பேர் போயிருந்தோம். அப்போ எங்களை கூப்பிட்டு போன அந்த கைடு என்ன செஞ்சாருன்னா, ஆட்கள்லாம் பார்த்தாரு, கொஞ்சம் வயசானவங்க. அவர் சொன்னார், ஃபாதர்ஸ் இவங்கெல்லாம் நடக்க மாட்டாங்க அப்படின்னு நேராக வண்டியை மேலே கொண்டு போய் விட்டாங்க, சரிங்களா? மேலே இருந்து எங்களை கீழே நடக்க வச்சுட்டாங்க. 14வது ஸ்தலத்துலேருந்து 1வது ஸ்தலத்துக்கு. ஏன்? அது அவ்வளோ கஷ்டமான பாதை, நடந்து போகிறது கஷ்டம்னு. ஆனால் ஆண்டவர் இயேசு தூக்கிட்டு போனப்போ அதை யோசிக்கும் போது பார்த்தா அது கஷ்டம்தான். இப்படி சாதாரணமான பாதை இல்லை, மலை. இப்போல்லாம் நல்லா என்னது அட்லீஸ்ட் ஸ்டோன்ஸ் போட்டு இது படிக்கட்டெல்லாம் இருக்குது. ஆனால் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பாதையில் அந்த சிலுவையை தூக்கிட்டு போனப்ப அப்படியெல்லாம் இல்லை. எப்படியோ போய் சேர்ந்தாச்சு, மேலே வந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சுடா சாமின்னு பார்த்தா அது பிறகு ஒரு கேவலமான ஒரு செயல், சரிங்களா? என்ன செய்கிறாங்க? அவரது ஆடையை களைகிறாங்க. அதை விட ஒரு கேவலமான ஒரு வெட்கமான செயல் ஏதாவது இருக்குமா? ஒரு மனிதரை ஒரு சும்மா துண்டை மட்டும் கட்டிட்டு நிற்க வச்சிருக்கிறாங்க. அது எப்படி இருக்கும் பாருங்க. ஆடைகள் களையப்படுவது யாரும் பொறுத்துக்கிற மாட்டாங்க, யாரும் தாங்கிக்கிற மாட்டாங்க. அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்வார், உங்களுக்கு எதிராக யாராவது வழக்கு தொடுத்து உங்களை அங்கேயே எடுத்துக்கொள்ள விரும்பினால் உனக்கு உன்னது மேலுடை கொடுத்துரு அப்படி சொன்னா அந்த ஆண்டவரது ஆடை இப்பொழுது உரியப்படுகிறது. எதற்காக? ஏனென்றால் தனது ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அந்த ஆடுகளாகிய நாம் வாழ்வு பெறும் பொருட்டு அந்த ஆயன் தனது ஆடையை இழக்கிறான். ஆயன் தனது ஆடையை இழக்கிறான், நாம் வாழ்வு பெறும் பொருட்டு. அடுத்து பார்க்குறோம், ஆணிகளால் அறைவது. பார்க்குற எத்தனை இடங்களில் இயேசு ஆணிகளால் அறைஞ்சிருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே? 3 இடங்கள்ல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நீங்கள் அந்த படத்தை பார்த்தா தெரியும், 3 இடங்கள்லையும் in all the 3 places 3 சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க, 3 இடத்துலையும். ஸோ டோட்டலி 9 சோல்ஜர்ஸ், சரிங்களா? என்ன செய்கிறாங்க? ஒருத்தர் ஒரு சோல்ஜர் நம்ம கையை விரிச்சு பிடிச்சிக்கிறாரு, சரிங்களா? பிடிச்சிட்டு இன்னொரு சோல்ஜர் இந்த ரிஸ்ட் பாருங்க மணிக்கட்டில் அவர் போட்டு அந்த பூட் அந்த ஷூ வச்சு மிதிக்கிறாரு, ஏன்னா கை எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக. 3வது ஆள் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ரெடியாக ஆணியனால் அறைவதற்கு ரெடியாக வச்சிருக்கிறாங்க. அப்போ வலது கை 3 பேர், இடதுபுறம் 3 பேர், காலில் 3 பேர், 9 பேர். அவங்க என்ன செஞ்சாங்க? முதல்ல வலது இடது காடு அப்படின்னு அறையல, 3 பேரும் ஒன்று சொன்னாப்புல ஒரே நேரத்தில் 3 இடங்கள்லையும் ஆணிகளால் அறையிறாங்க. எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் பாருங்க. ஒரு இடத்துல அரைஞ்சாலே அவ்வளவு கஷ்டம், 3 இடங்கள்ல ஒரே நேரத்தில் அறைகிறார்கள் ஆணிகளால். ஆண்டவர் இயேசு துடிதுடித்து போகிறார் அன்புக்குரியவர்களே. ஒரு சின்ன முள்ளு குதிச்சுன்னா என்ன செய்வோம்? நம்ம திட்ட ஆரம்பிப்போம், இல்லைங்களா? நம்மளால தாங்கிக்கிற முடியல. ஆனால் ஆண்டவர் இயேசு தாங்கிக் கொள்கிறார் இதையெல்லாம். ஏனென்றால் இது கடவுளின் திட்டம் என்பதை ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்கிறார் அன்புக்குரியவர்களே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில பலவற்றை நாம் நம்மிடமிருந்து எடுக்க வேண்டும், களைய வேண்டும். இன்னைக்கு பாவம் என்கின்ற வாழ்வை, பாவ பிரிவிலிருந்து, இந்த பாவப்பட்ட இந்த வாழ்விலிருந்து நம்மை களைய வேண்டும் அன்புக்குரியவர்களே. இன்னைக்கு நிறைய பேர்
பிடிச்சிட்டு இருக்கிறோம். என்னத்த நான், எனது, ஐ, ஈகோ. இந்த ஈகோ தலை விரிச்சு ஆடுது இல்லைங்களா? இட் டேக்ஸ் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அதனால பலருடைய வாழ்வு சின்னாபின்னமாக இருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தோம்னா வாழ்க்கை இனிமையாக இருந்திருக்கும். ஆனால் அது இல்லையே. அதனால இன்னைக்கு எவ்வளோ பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு சின்னாபின்னமாக இருக்குது அன்புக்குரியவர்களே. அந்த ஈகோ நம்மகிட்ட இருந்து எடுக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. கடவுள் எல்லாத்தையும் பார்த்து இருக்கிறார். அதற்குரிய தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். there is no other go. இன்னைக்கு ஆணிகளால் அறைகிறோம் ஒவ்வொரு நாளும் வீட்டில். எப்படி நமது வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள்னால் அதில் சொல்றாங்க, நான் கேட்டேன் பாரு ஒரு கேள்வி, நாக்கு பிரிந்து சாகிறது போல. யாருக்கு லாபம்? உனக்கு லாபம்? வேஸ்ட். சரியா? நான் கேட்ட கேள்வி நேரம் அவனை அப்படியே சாக வச்சிருக்கோம். அவர் சாக மாட்டாரு, நீ தான் சாவ. நீங்க நம்ம ஆணிகளால் அறைகிறோம் அன்புக்குரியவர்களே. இயேசுவை அரைஞ்ச அந்த ஆணியை 9 இன்ச்சுன்னு சொல்றாங்க. அதை விட ஒரு பெரிய ஆணி எது என்றால் நமது வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள். கணவன் மனைவியை பார்த்து கேட்கிற கேள்விகள், அது பிள்ளையை பார்த்து கேட்கின்ற கேள்விகள், அல்லது ஏன் மனைவி கணவனை பார்த்து கேட்கிற கேள்வி. நான் கேட்டேன் பாரு ஒரு கேள்வி. அதுக்கு நம்ம பெட்டர் ஆண்டவர் இயேசுவே ஆணில என்னது அடைஞ்சிட்டு போயிடலாமே. நமது வார்த்தைகள் துருப்பிடிச்ச ஆணியை விட மோசமான வார்த்தைகளாக இருக்காருக்குரியவர்களே. ஒரு சில வார்த்தைகள் ஃபோனில் பேசினாலும் சரி, ஆபாச வார்த்தைகள், அல்லது குடும்பத்தில் பேசினாலும் சரி, துருப்பிடித்த ஆணியை விட மோசமான வார்த்தைகளாக இருக்கு. இன்னைக்கு நீங்க நினைச்சுக்கங்க. சரியா? ஒரு குருவானவர் எங்கேருந்து சொல்றோம், யாருக்கும் தெரியாது. somebody is watching us. சரிங்களா? நம்ம அனுப்புகிற மெசேஜோ இல்லை என்னது வாய்ஸ் மெசேஜோ யாருக்கும் தெரியாதுன்னா இல்லை. அந்த வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் எல்லாமே ஸ்டோர் ஆகுது. கடவுள் ஒருவர் பார்க்குறாரு, அதுக்கு அடுத்து இன்னொருத்தரும் பார்த்துருக்காங்க. நம்ம செய்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? அதனால் நம்ம அனுப்புகின்ற வார்த்தைகள், மெசேஜோ பேசுகிறதோ புனிதமான, மற்றவர்கள் வாழ்விற்கு ஆறுதல் தரும் வார்த்தையாக, மற்றவர்கள் சந்தோஷத்தை தரும் வார்த்தையாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. மற்றவர்களை கொச்சைப்படுத்தும் வண்ணமாகவோ, மற்றவர்களை இகழக்கூட வார்த்தையாகவோ அந்த தேவையில்லாத வார்த்தைகள் தகர்க்கப்பட வேண்டும். இன்னைக்கு இறைவன் அழைக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு இறைவன் இந்த பாதைகள் வழியாக சிந்திக்க அழைக்கிறார் அன்புக்குரியவர்களே. ஒரு திறந்த மனத்தோடு முயற்சி செய்வோம், இதிலிருந்து வெளியே வர முடியும். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? இறைவனை அந்த ஒரு முறைதான் அவர்கள் அசிங்கப்படுத்தினாங்க. நாம் எப்பொழுதெல்லாம் தவறான உறவில் ஈடுபடுகிறோமோ, உனது கணவன் அல்லது மனைவி உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், பிரமாணிக்கத்தோடு இருக்கிறார்கள், நீ பிரமாணிக்கம் தவறி, you are not faithful to your spouse, பிரமாணிக்கம் தவறி வாழ்ந்ததா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரை மன்னியும் ஆண்டவரை என்ன என்று. இல்லை என்றால் ஆண்டவரை தான் ஒவ்வொரு முறையும் அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நம்ம வார்த்தைகள், பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்கள் மனத்திற்கு ஆறுதல் தரும் வார்த்தையாக, மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை தரும் வார்த்தையாக, நல்லதை தரும் வார்த்தையாக இருக்க ஆண்டவர் ஜெபிப்போம். ஆண்டவர் அதை அமைத்து தருவார். அந்த செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். என்னுயிராகன்றது உன்னை விட்டு பூமி இருளில் ஆண்டது ஒளி கேட்டு. என்னுயிராகன்றது உன்னை விட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தே, எனக்காக இடப்பட வந்தே, எனக்காக. அங்கே
முகத்தின் வெளிச்சமே இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே முகத்தின் வெளிச்சமே என் இதயம் இயேசுவுக்கு தெரியும் என் வேதனை இயேசுவுக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் இயேசு தேற்றுவார் இயேசு தேற்றுவார். ஆண்டவர் இயேசு பாடுபட்ட 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் உமது ஆழமான சிலுவை கொண்டு இவ்வுலகை மீட்டெடுத்தீர். இயேசு சிலுவையில் உயிர் நீத்ததை இந்த நிலையிலே சிந்திப்போம். பிரியமானவர்களே, சென்ற ஆண்டு இதே நாட்களில் வந்த ஒரு செய்தி. இத்தாலி நாட்டில் இருந்த ஒரு ஃபாதர், அவர் பேர் டான் கிசப்பே பெராடெல்லி. டான்னா ஜான் போஸ்கோ, ஜான் கிசப்பே பெராடெல்லி. இவருக்கு இந்த தொற்று நோய் வருது, கொரோனா என்கிற தொற்று நோய். ஆனால் என்ன செய்ய, ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அங்கே மருத்துவமனையில் சொல்கிறாங்க, இவருக்கு ஒரு வெண்டிலேட்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குருவானவரை பிழைக்க வச்சிடலாம். உடனே பங்கு மக்கள்லாம் சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு வெண்டிலேட்டர் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் 75 வயது மிக்க இந்த குருவானவர் என்ன சொல்கிறாரு, நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், நான் எவ்வளவு நல்லது செஞ்சுட்டேன், இப்போ கடவுள்கிட்ட சந்தோஷமாக போகிறேன், ஆனால் இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லிட்டு அந்த ஐசியூவில் இருந்த இன்னொரு இளைஞனுக்கு அந்த வெண்டிலேட்டர் கொடுத்துக்கிறார். அந்த இளைஞன் காப்பாற்றப்படுகிறான். இவர் தனது உயிரையே கொடுக்கிறார். சென்ற ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி அவர் இறந்து விட்டார். 1 வருஷமும் 4 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனால் அன்புக்குரியவர்களே, யோசிச்சு பார்த்தேன், அந்த இளைஞன், அந்த யூத் பையன் இவங்க வீட்டு பையனா, இவங்க மாமா பையனா, இல்லை மச்சானா, சொந்தக்காரனா, இல்லை யாருன்னே தெரியாது. ஆனாலும் சரி, அவன் வாழட்டும், நீ யாராவது நம்ம அப்படி செய்வோமா? இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வாழணும். இன்னைக்கு வயசானவங்களாம் பாருங்க, இப்பதான் சொல்லுவாங்க, நான் இன்னும் ரொம்ப வருஷம் வாழணும்னு. சரிங்களா? ஏன் யாருமே சாக ஆசைப்படுவதில்லை, வாழ்வதற்கு ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த குருவானவர் என்ன செய்கிறார், சரி நான் இறந்தாலும் பரவாயில்லை, மற்றொரு நபர் வாழட்டும் என்று தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெண்டிலேட்டரை கொடுத்துறாரு, மற்றவர் வாழ வேண்டும் என்று. இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த குருவானவரை பற்றி. ஏனென்றால் அவர் செய்த செயல் அப்படி. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கு ஒரு சில அடையாளங்கள் சொல்வாங்க அன்புக்குரியவர்களே. ஒன்று, அவன் ஒரு நல்ல வீடு கட்டியிருக்க வேண்டும். ஆண்டாண்டு காலத்துக்கு அந்த வீடு இருக்கும். பார்க்குறவங்க சொல்லுவாங்க இது இன்னாருடைய வீடு என்று. இல்லை என்றால் குழந்தை பெற்றிருக்க வேண்டும். இவங்க சந்ததி, அந்த குழந்தையை வைத்து தாத்தையும் பாட்டையும் முப்பாட்டம் என்று நம்ம கண்டுபிடிக்கலாம். அல்லது ஒரு புத்தகம் எழுதியிருக்க வேண்டும். எங்கேயாவது யாரும் படிக்கலைனாலும் எங்காவது கிடைக்கும், ஆமாம் இப்படி யாரோ ஒருத்தர் இருந்தாருன்னு கண்டுபிடிப்பாங்க, தெரியும். இது ஒருத்தர் இருந்தார் என்பதற்கு அடையாளம். ஆனால் இயேசு இந்த 3ஐயுமே செய்யலை. ஏதாவது செஞ்சாரா? இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா எவ்வளவு ஆலயங்கள் பாருங்க அவர் பெயர்ல. அவர் எந்த வீடும் கட்டலை, ஆனால் எவ்வளவு ஆலயங்கள். அவருக்கு குழந்தை இல்லை, ஆனால் நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள், குழந்தைகள், அவருடைய உடன்பிறப்புகள். அவர் எந்த புத்தகமும் எழுதலை. இன்னைக்கு அவரை பற்றி பில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ், இல்லைங்களா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளது. ஒரு மனிதர் இயேசு என்பவர் இருந்தார் என்பதற்கு இவ்வளவு பாருங்க. ஏனென்றால் கடவுள் தந்த பணியை நிறைவேற்றி முடித்துவிட்டு சென்றதால். கடவுள் வேலை தர்றாரு, நீ போ இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டும் என்று. கடவுள் தந்த பணியை முடித்து நிறைவேற்றிவிட்டு, எல்லாமே நிறைவேறிவிட்டது என்று சொல்லி மறுபடியும் தந்தையிடம் சென்றதால் எல்லாத்தையும் பெஸ்டா சிறப்பாக முடித்து விட்டார். அன்புக்குரியவர்களே, பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். 3 மணி நேர வேதனை. 3 மணி நேரம் என்ன செஞ்சாரு? அந்த 3 மணி நேரம் ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்லுவாங்க, அவர் 3 மணி நேரம் எதையுமே சாப்பிடல, எதையுமே தண்ணியோட உட்கொள்ளவில்லை, ஃபாஸ்டிங். சரிங்களா? அவர் 3 மணி நேரம் நோன்பு இருந்தார்.
யாருக்காக? எனக்காகவும் உங்களுக்காகவும். இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, இந்த நோன்பு எதற்காக? கடைசி நேரம் கூட மற்றவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடித்திருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு இந்த 40 நாட்கள்ல ஒரு சில 40 நாளும் ஒரு சிந்தி இருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இருப்பீங்க. எதற்காக நோன்பு இருக்கிறோம்? எதற்காகமா? வருஷம் நோன்பு இருப்போம், இந்த வருஷம் நோன்பு இருப்போம். அது அப்படியா? இல்லை. நான் சொல்றேன் எதற்காக நோன்பு இருந்தாங்கன்னு. பைபிள்ல பார்க்கலாம். தாவீது, டேவிட், அவர் என்ன செஞ்சார்? அவர் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக for the forgiveness of sins, for the repentance என்ன செஞ்சாரு? நோன்பு இருந்தார். அடுத்த சிமியோன் அண்ணா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நோன்பு இருந்து ஆலயத்தில் காத்துட்டு இருக்கிறாங்க ஆண்டவரை பார்ப்பதற்காக. when you expect something நோன்பு இருப்பாங்க. மூன்றாவதாக, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான், இவற்றிற்கெல்லாம் மேலாக சிறந்த ஒரு நோன்பு, the best one எது என்றால் அதைத்தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது 3 மணி நேரம் செய்து காண்பித்தார். என்ன? யாருக்கு நோன்பு இருந்தாரு? நமக்காக நோன்பு இருந்தார், பிறருக்காக. ஆக நாம் நோன்பு இருக்கின்ற பொழுது என்ன செய்யணும் அன்புக்குரியவர்களே? ஏதாவது ஒரு கருத்தை வைத்து பிறருக்காக, கணவனுடைய வேலைக்காகவோ அது உடல் சுகம் வேண்டிய யாராவது ஜிபிக்க கேட்டிருக்காங்களோ அவங்களுக்காக ஜிபிங்க. இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முயற்சி செய்கிறீங்க, அது முன்னேற வேண்டும் என்று, உயர வேண்டும் என்று, அப்படி ஏதாவது பிறருக்காக ஜெபியுங்கள். அந்த ஜெபம், அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் அன்புக்குரியவர்களே. ஆனால் இயேசு நமக்காக நோன்பு இருக்கிறார். அங்கே பார்க்குறோம், லூக்கா நற்செய்தியில வாசிப்போம் 23வது அதிகாரத்தில், தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கே தெரியல. மன்னிக்கிறார். கடைசியில் ஆண்டவரது கரத்தில், கடவுளுடைய கரத்தில் தமது உயிரை ஒப்பு கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களை. எல்லாம் நிறைவேறிவிட்டது, இட் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட். கொடுக்கப்பட்ட பணி நிறைவேறிவிட்டது என்று சொல்கிறார் அன்புக்குரியவர்களே. இயேசு வாழ்வு கொடுத்தார், ஆம், தமது சாவின் வழியாக. அதனால நாம் பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறோம். நம்ம வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். எத்தனை பேர் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி, ஒரு நல்ல கணவனா, நல்ல மனைவியா, நல்ல பிள்ளையா, நல்ல பெற்றோரா, ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள் இருக்கு. நம்ம அதை நிறைவு செய்கிறோமா? இந்த பொறுப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நல்ல உயிரை கொடுத்திருக்கிறார். அநியாயமாக ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா நான் செத்து போயிடுவேன் என்று தற்கொலை செய்து கொண்டா என்றால், உனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீ செய்து முடிக்கவில்லை என்றால் அதனுடைய விளைவுகள் வித்தியாசமாக இருக்கும். கடவுள் கொடுத்திருக்கிறாரு, உயிரை கொடுத்திருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. இதையெல்லாம் தூக்கி போட்டு எப்படித்தான் எத்தனை பேருக்கு என்னது வாழ்வை முடித்துக்கொள்ள ஆசை வருதோ, உன் கொடுக்கப்பட்ட பொறுப்பை, பணியை முடிக்கவில்லை என்றால் கேள்வி கேட்கப்படும். ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். நீ இறைவனிடம் செல்கின்ற பொழுது ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் மன்னிக்கிறார். எத்தனை பேர் மன்னிக்க முடியுது ஆண்டவர்களே? சொந்த ஃபேமிலியில, ஓன் ஃபேமிலியில யார் ஏபிள் டு ஃபர்கிவ்? மன்னிக்க முடியலை. நாங்கள் 2 வாரத்துக்கு முன்பு நாங்கள் 2 பேரும் தான் சென்னையில் ஒரு பங்குல தியானம் கொடுத்தோம். மன்னிப்பை பற்றி ஒரு பேசினோம். அந்த நேரத்தில் ஒருத்தர் அந்த நாள் முடிந்த பிறகு ஃபோன் பண்ணி எங்களை சொன்னார், எங்கள் 2 பேர்ட்டையும், ஃபாதர் இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அந்த 12வது நிலை அந்த சிந்தனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் மச்சான்ட்டு எனக்கு ஃபோன் வந்துச்சு. எனது வீட்டுக்காரர், எனது மனைவியோடைய அண்ணன்ட்டு. நாங்கள் 2 பேரும் 3 வருஷமாக பேசுறது கிடையாது. திடீர்னு பார்த்தா அந்த ஃபோன், நீங்கள் பிரசங்கம் முடிக்க போகிறீங்க, சரி நான் வெளியே போயிட்டேன். வெளியே போனால் அவர் அங்கே தான் நிற்கிறாரு. அவரும் அதே இடத்துல அங்கே ஓரத்தில் நின்று கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. உடனே ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டு என் கையை கட்டிப்பிடிச்சு, நான் இவ்வளோ பெரிய ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனே, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அங்கேயே மனம் மாறணும் ஃபாதர். அவர் சொன்னார், ஃபாதர் இப்போ கூட பேசிட்டு இருக்கிறேன், கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு. நான் வந்து இந்த பீரியட்லேருந்து நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை, சரிங்களா? இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்பு நடந்தது. அவர் சொன்னார், நான் இது வரைக்கும் இதெல்லாம் என்னது இருக்கட்டும், அவன் பாட்டுக்கு இருக்கட்டும் நினச்சேன், மன்னிக்க கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அவனே இறங்கி வந்தான், நாங்கள் பேசிட்டோம், நல்லா இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, இன்னைக்கு பல பேர் மன்னிக்க முடியாமல் தவிக்கிறோம். மன்னிக்க முடியலை. ஏன்னா அவங்க செஞ்ச செயலை மறக்க முடியவில்லை. We are not able to forget
அவங்க செஞ்ச செயலை மறக்க முடியல. மன்னிக்க நினைச்சாலும் இப்படி சொல்லிட்டானே, இப்படி செஞ்சிட்டானே அப்படி நம்ம ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. முதல்ல அதை மறக்க முயற்சி செய்யுங்க, மன்னிக்க முடியும். ஆண்டவர் இயேசு இவர் கடவுள், தெய்வம், சரிங்களா? மன்னிச்சிட்டாரு. நம்மளால முடியுமா? இல்ல, முடியாது. ஆனால் என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும். ஏன்? நிறைய பேர் மன்னித்த பிறகு அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் அன்புக்குரியவர்களே. நிறைய பேர் நோயினால் இருந்தாங்க, அவங்களாம் அந்த மன்னிச்ச பிறகு நாங்கள் பார்க்குறோம் அந்த நோயிலிருந்து விடுதலை பெறுறாங்க. இந்த மன்னிக்க முடியாமல் இருப்பது, மற்றவங்களை மன்னிக்கலைன்னா அதே ஒரு தடையாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் சுகம் பெறுவதற்கு. நீங்கள் எத்தனை டாக்டர்ஸ்கிட்ட போனாலும் சரி, இல்லை எதுவும் நடக்காது. ஆனால் நீங்களே முயற்சி பண்ணுங்க, எல்லாமே கூடி வரும் அன்புக்குரியவர்களே. இன்னைக்கு அதற்குரிய ஒரு அழைப்பு. நம்ம இறந்து செத்த பிறகுதான் மற்றவர்கள் வாழ்வு தர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நாம் வாழ்கின்ற பொழுதே மற்றவர்களுக்கு வாழ்வு தர வேண்டும். நம் கண்களை மூடுவோமா? எவ்வாறு வாழ்வு தரப்போகிறோம்? நாம் செய்கின்ற சிறு சிறு நல்ல செயல்கள் வழியாக, நாம் மற்றவர்களை மன்னிப்பதன் வழியாக, மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அந்த காரியத்துக்கு இறைவன் நம்மை அழைக்கிறார். அந்த இறைவனை பார்த்து, ஆண்டவரே, எனது உடல், பொருள், ஆன்மா, எந்த சிந்தனை, சொல், செயல் அனைத்தையுமே உம்மிடம் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உமது ஆசீர்வாதத்தை எனக்கும் என் குடும்பத்திற்கும் தாரும் என்று முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டு இந்த பாடலை பாடுவோமா? எல்லாம் உமக்காக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த சிலுவை பாதை ஸ்தலத்தோடு நாம் இறைவனோடு நடந்து சென்றிருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு விதத்திலே ஒவ்வொருவரோடு பேசியிருப்பார். அது ஏதாவது ஒரு செயலை நமது வாழ்விலே அர்த்தமுள்ள பொருளுதாக மாற்றுவோம். அதன் வழியாக ஒரு குடும்பமே ஆசீர்வாதம் பெற்றதாக இருக்கும். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இப்பொழுது இது திருச்சிலுவையின் ஆசீர்வாதமாக கொடுக்கப்படும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்பிற்காக உமோரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவுளமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை உலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம்.